ஒரு சிறிய கிராமம் இருந்தது. பசுமை நிறைந்த வயல்கள், மண்ணால் கட்டிய வீடுகள், அமைதியான வாழ்க்கை அந்த கிராமத்தின் அடையாளமாக இருந்தது. அந்த கிராமத்தின் கடைசி தெருவில் மிகவும் ஏழையான ஒரு குடும்பம் எளிமையாக வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு சிறிய சிறுவன் இருந்தான். அவனது கண்களில் கனவுகளும் வாழ்க்கையின் சுமையும் ஒன்றாக தெரிந்தது. அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரே பிரச்சனையுடன் தான் தொடங்கியது. உணவும் உடையும் கிடைப்பதே அவனுக்கு பெரிய கவலையாக இருந்தது. அவனது தந்தை தினமும் வயல்களில் கூலி வேலை செய்து குடும்பத்திற்காக போராடி வந்தார். அவனது தாய் பழைய துணிகளை தைத்து அருகிலுள்ள வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை நடத்த முயன்றார். மழைக்காலம் வந்தால் அந்த கிராமத்தின் வாழ்க்கை இன்னும் கடினமாக மாறியது. மழையில் நனைந்த உடையுடன் குளிரில் நடுங்கியபடி அந்த சிறுவன் நிற்பதை பார்க்க மனம் கனிந்தது. ஒரு நாள் கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பழைய ஆலமரத்தின் அருகே அந்த சிறுவன் நடந்து சென்றான். அது யாரும் அதிகம் வராத அமைதியும் மர்மமும் நிறைந்த இடமாக இருந்தது. அப்போது மண்ணுக்குள்ளிருந்து ஒளிரும் ஒரு சிறிய வளையம் அவனது கண்களில் பட்டது. அந்த மாய வளையம் யாருக்கும் தெரியாமல் சைலன்ஸா அங்கே இருந்தது. அடுத்த நாள் காலை அவன் விழித்தபோது வீட்டின் மூலையில் ஒரு சிறிய பை இருப்பதை கவனித்தான். அந்த பையில் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசி தானியங்கள் இருந்தன. அந்த மாய வளையம் அவனுக்கு தேவையான உணவும் உடையும் எளிதாக கிடைக்கச் செய்தது. சுத்தமான உடையுடன் மகிழ்ச்சியுடன் அவன் பள்ளிக்கு செல்ல தொடங்கினான். அந்த வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிரிப்பும் சந்தோஷமும் மீண்டும் வந்தது. அந்த வளையம் எல்லாவற்றையும் தரவில்லை, தேவையானதை மட்டும் தரும் மாயமாக இருந்தது. உண்மையான மாயம் என்பது தேவையை உணர்ந்து சரியாக பயன்படுத்தும் மனதில்தான் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த மாய வளையம் அவனுக்கு பொருட்களை மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் தந்தது.